வெல்கம் டு அஞ்சனா சொல்யூஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10th NCERT சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ்ல தியரம் 1.2 பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 1.1ல 7th சம் வரை பார்த்து முடிச்சிருப்போம். நமக்கு நெக்ஸ்ட் என்ன எக்ஸசைஸ்? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2ல நமக்கு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த 3 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு நமக்கு பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும்? இந்த தியரம் தெரிஞ்சிருக்கணும். தியரம் 1.2 தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த எக்ஸசைஸ் சம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த தியரமை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸா பார்த்த எக்ஸசைஸ் நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்த்தோம்? எக்ஸசைஸ் 1.1 பார்த்தோம். அதுல 7 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த 7 ப்ராப்ளம்ஸாவே எதுல தான் ரிலேட் ஆயிருக்கு? பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சோம். அண்ட் தென் LCM அண்ட் HCF கண்டுபிடிச்சோம். அடுத்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். ஸோ இது ஃபுல்லாவே எதை பேஸ் பண்ணி இருந்திருக்கு? தியரம் 1.1 பேஸ் பண்ணி இருந்திருக்கு. எக்ஸசைஸ் 1.1 சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தியரம் பார்த்தோம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அர்த்தமெட்டிக். திஸ் இஸ் எக்ஸசைஸ் 1.1 பார்க்கறதுக்கு நமக்கு தியரம் 1.1 பார்த்துட்டு தான் நம்ம எக்ஸசைஸ் பார்த்துருப்போம். இந்த தியரமை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பார்த்துருப்போம்? எக்ஸசைஸ் 1.1ல எல்லா சம்முமே சால்வ் பண்ணியிருப்போம். சேம் அஸ் எக்ஸசைஸ் 1.2. 1.2ல உள்ள நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும்னா இது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது? தியரம் 1.2வை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த தியரமை பார்த்துட்டு அண்ட் தென் நம்ம எக்ஸசைஸ்ல உள்ள ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். தியரம் 1.2 பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு, லெட் P be the prime number. இந்த தியரம்ல Pங்கிற லெட்டர் வந்துச்சுன்னா அது எதை டினோட் பண்ணுதுன்னு சொல்லிடுறாங்க. பிரைம் நம்பரை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரைம் நம்பர்னா நமக்கு என்னன்னு தெரியும்? இட் ஹேஸ் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ், நம்பர் இட் செல்ஃப் அண்ட் தென் 1. இந்த 2 நம்பரா இருந்தா இட் இஸ் அ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தியரம்ல எங்கெல்லாம் Pங்கிற லெட்டர் வந்திருக்கோ அது எதை டினோட் பண்ணுது? பிரைம் நம்பரை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணும்போது மெயினா இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் முடிக்கிற மாதிரி இருக்கும். இஃப் P டிவைட்ஸ் A ஸ்கொயர். P வந்து எதை டிவைட் பண்ணுது? A ஸ்கொயரை டிவைட் பண்ணுது. P A ஸ்கொயரை டிவைட் பண்ணா அந்த P எதையும் டிவைட் பண்ணுமா? ஏயையும் டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. P டிவைட்ஸ் A ஸ்கொயர் தென் P டிவைட்ஸ் A அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம எப்படி எழுதலாம்? P டிவைட்ஸ் A ஸ்கொயர்னா Pங்கிறது எதை டிவைட் பண்ணுது? A ஸ்கொயரை டிவைட் பண்ணுது. அப்ப அதை எப்படி எழுதலாம் நம்ம? A ஸ்கொயர் பை Pன்னு அர்த்தம். இப்படிதான் போடணும். P பை A ஸ்கொயர் போடக்கூடாது. P தான் A ஸ்கொயரை டிவைட் பண்ணுது. A வந்து டிவைட் பண்ணல P-ய. ஸோ ஃபர்ஸ்ட் P கொடுத்துருக்காங்க. நியூமரேட்டர்ல P வந்து நினைச்சிடக்கூடாது. P வந்து மேல நியூமரேட்டர்ல போட்டு கீழே A ஸ்கொயரை போட்டுறக்கூடாது. Pங்கிற லெட்டர் எதை டிவைட் பண்ணுது? A ஸ்கொயரை தான் டிவைட் பண்ணுது. அப்போ A ஸ்கொயர் டிவைடட் பை P. இப்படி டிவைட் ஆச்சுன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பிரைம் நம்பர் எதையும் டிவைட் பண்ணும்? ஸ்கொயர் பண்ணாம A இருக்கும்ல, அதையும் டினோட் பண்ணும். A டிவைடட் பை P. இதுல Pங்கிறது என்னன்னு தெரியும். இட் இஸ் பிரைம் நம்பர். ஆனா ஏங்கிற ஒரு லெட்டர் வந்திருக்கு. அப்ப அந்த A எதை டினோட் பண்ணும்? அதை தான் நெக்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. வேர் A இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். A வந்து எதை டினோட் பண்ணுது? பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? பாசிட்டிவ்னாலே இட் இஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 so on. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு Pங்கிறது பிரைம் நம்பர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஏங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர்னு கொடுத்துட்டாங்க. இந்த நடுவுல இந்த லெட்டர், இந்த வேர்ட் இஸ் அ மெயின். இதுதான் இந்த தியரமையே. இந்த தியரம்ல இதுதான் ரொம்ப மெயின். இதை தான் நம்ம ப்ராப்ளம் பண்ணும்போது பை யூசிங் திஸ் தியரம்னு நம்ம கன்க்ளூட் பண்ணணும். இந்த லெட்டர் எழுதி கண்டிப்பா இந்த வேர்ட் வந்து கிளியரா நம்ம எழுதணும். இஃப் P டிவைட்ஸ் A ஸ்கொயர். A ஸ்கொயரை P டிவைட் பண்ணுச்சுன்னா தென் ஏயும் கண்டிப்பா டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இஃப் P டிவைட்ஸ் A ஸ்கொயர் தென் P டிவைட்ஸ் A. இது ஜஸ்ட் லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஏக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தியரம் இன்னும் கிளியரா மைண்ட்ல இருக்கும். ஜஸ்ட் P டிவைட்ஸ் A ஸ்கொயர்னா தட் P டிவைட்ஸ் A அப்படிங்கிறத நம்ம வந்து மெமரைஸும் பண்ணிக்கலாம்.
பட் நம்ம ஒரு நம்பர் குடுத்து சால்வ் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த தியரமோட கிளியர் மீனிங் மைண்ட்ல இருக்கும். இப்ப இங்க ஏங்கிறத பாசிட்டிவ் இன்டிஜர்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஏக்கு என்னன்னு சொல்லிடுறாங்க. ஏ இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர். ஃபர்ஸ்ட் தியரம்ல என்ன சொல்லியிருக்காங்க? P is a prime number, right? அதை எழுதிக்கலாம். P is a prime number. ஓகே. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க? ஏ என்னன்னு சொல்லிட்டாங்க? பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர். இந்த ரெண்டுமே அவங்க கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு லெட்டரை வச்சு தான் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க? P divides a square, then P divides a. P வந்து a ஸ்கொயரை டிவைட் பண்ணுச்சுன்னா P எதையும் டிவைட் பண்ணும்? ஏயும் டிவைட் பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நானே ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நிறைய இருக்கு. 1ல இருந்து so on. அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை நான் எடுத்துக்கிறேன். லெட் a is equal to என்னன்னு அசியூம் பண்ணிக்கலாம்? 10ன்னு எடுத்துக்கவா? 10 எதுதான்? 10 என்னது? பாசிட்டிவ் இன்டிஜர் தான். எனக்கு 10 வந்து பாசிட்டிவா இருக்கு. பாசிட்டிவ் இன்டிஜர். அவங்க சொன்ன கண்டிஷன் எனக்கு கரெக்டா இருக்கு. ஏல என்னென்ன நம்பர்ஸ்ல வர வாய்ப்பு இருக்கு? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஃபுல்லா ஏல வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏ நான் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிறேன். a is equal to 10ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏக்கு நான் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்துக்கிறேன். என்ன நம்பர் எடுத்திருக்கேன்? 10ங்கிற நம்பர் எடுத்துட்டேன். இந்த 10 நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கலாம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சா நமக்கு P கிடைச்சிரும். P கண்டிப்பா என்னவா இருக்கும்? பிரைம் நம்பர்ஸா இருக்கும். 10ங்கிறது காம்போசிட் நம்பர். ஒரு காம்போசிட் நம்பரை நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது கண்டிப்பா என்ன நம்பர்ல தான் எழுத முடியும்? பிரைம் நம்பர்ஸ்ல தான் எழுத முடியும். இது போன எக்ஸசைஸ்லயே பார்த்திருப்போம். ஒரு நம்பருக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கும் போது நம்ம பிரைம் நம்பர்ஸை மட்டும் தான் சைடுல போடுவோம். பிரைம் நம்பர்ஸ் தான் மல்டிபிளாவும் வரும், ஃபேக்டர்ஸாவும் வரும். இப்போ இந்த ஏக்கு நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? பிரைம் ஃபேக்டரைசேஷன். prime factorization 10க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 10 10ங்கிற நம்பர் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நான் அந்த சைடில் ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் என்னால் போடணும். அதனால தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் சொல்கிறோம். இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர் நமக்கு என்ன இருக்கு? ஈவன் ப்ரைம் நம்பர் இஸ் 2. 2 டேபிள் எனக்கு 10 வருமா? எஸ் வரும். 2 டேபிள் 10 ஹவு மெனி டைம்ஸ்? 5 டைம்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் 5ங்கிற நம்பர் வந்திருக்கு. 5 வந்து எனக்கு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் வந்தால் ப்ரைம் நம்பர் டேபிளில் மட்டும்தான் அது கண்டிப்பாக நம்ம போட முடியும். 5 வெளியே அப்படியே போட்டு 5 டேபிளில் 5 எப்போ வரும்? 1 டைம். ஸோ இப்போ நான் 10க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சோன்னே எனக்கு எப்படி ஆன்சர் நம்ம ஃபைனல் ஸ்டெப் எழுதுவோம்? எப்படி எழுதுவோம்? 10 is equal to 2 into 5, ரைட்? இப்போ ஏங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர்னு தியரம்ல சொல்லிட்டாங்க. ஸோ ஏக்கு நான் ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்து அதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருக்கேன். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி நான் கீழே ஃபைனல் ஆன்சர் எழுதியிருக்கேன். ஸோ 10ங்கிறது இங்கே என்ன டினோட் பண்ணியிருக்கேன்? நான் ஏன்னு டினோட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஏ நம்ம போட்டுக்கலாம். ஏ. இப்போ எனக்கு 2 வந்து 2வும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 10 கிடைக்குது. இது ஸ்மால் நம்பர்னால நம்ம ஈஸியா 2 into 5 டைரக்டா போட்டுடலாம். பட் பிக்கர் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சு மல்டிபிள்ஸ்ல எழுதிடலாம், ரைட்? ஸோ இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கும் போது கண்டிப்பா இந்த ரெண்டு நம்பர் என்னவா தான் இருக்கும்? ப்ரைம் நம்பரா தான் இருக்கும். 2 is a prime number, 5 is a prime number. அப்ப என்ன எழுதிடலாம்? ப்ரைம் நம்பர் என்னது? இந்த ரெண்டு நம்பர் தான் ப்ரைம் நம்பர் ஃபார் திஸ் பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ திஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர். இந்த ரெண்டுமே ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பர் என்ன கிடைச்சிருக்கு? 2ங்கிற நம்பர் கிடைச்சிருக்கு. இன்னொரு நம்பர் என்ன கிடைச்சிருக்கு? 5ங்கிற நம்பர் கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம பாருங்க, இந்த 10ங்கிற நம்பர் இருக்குல்ல, இந்த 10ங்கிற நம்பர் 2வால டிவைட் ஆகுமா எனக்கு? இந்த 10ங்கிற நம்பர் எனக்கு 2வால டிவைட் ஆகுமா? டிவைட் பண்ணி பார்க்கலாமா? எஸ், கண்டிப்பா டிவைட் ஆகும். 10 divided by 2. எஸ், எனக்கு டிவைட் ஆகும். அடுத்து இந்த 10 எதால டிவைட் ஆகும்? 5ஆல டிவைட் ஆகும், ரைட்? எனக்கு 5ஆல டிவைட் ஆகும். 5ஆல டிவைட் பண்ணா என்னால் கேன்சல் பண்ண முடியும், ரைட்? எனக்கு ரிமைண்டர் 0 வரும். எனக்கு கேன்சல் பண்ணா இங்கே ஆன்சர் இஸ் 5. ஹியர் த ஆன்சர் இஸ் 2. ஸோ இந்த 10 நான் எதாலையும் டிவைட் பண்ண முடியும்? 2வாலையும் டிவைட் பண்ண முடியும், 5ஆலையும் டிவைட் பண்ண முடியும். ஸோ அதுதான்
இதை 10 தான் நம்ம ஏன்னு தியரம்ல சொல்லியிருக்கோம். 2வையும் 5 தான் அவங்க பிரைம் நம்பர்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஏ டிவைட்ஸ் ஏ வந்து கண்டிப்பா என்ன டிவைட் ஆகும்? 10 2வால டிவைட் ஆகுது, 10 5வால டிவைட் ஆகுதுன்னா அதுக்கு தான் லெட்டர் நம்ம டினோட் பண்ணியிருக்கேன். ஏ அங்க பிரைம் நம்பர்ஸ் இருந்தா அது பி. அப்ப ஏ வந்து எதால டிவைட் ஆகுது? பி ஆல டிவைட் ஆகுது, ரைட்? ஆனா நமக்கு இங்க ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே, நம்ம இது வந்து ஜஸ்ட் ஏன்னு வச்சுட்டோம். இப்போ ஏ ஸ்கொயருக்கு கண்டுபிடிக்கலாமா? ஏ ஸ்கொயர்னா என்னது? ஏவோட வேல்யூ இஸ் 10. அப்ப ஏ ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் வேல்யூ என்ன? அப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ இஸ் 100. ஸோ 100க்கு நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிப்போம். 100க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சா கண்டிப்பா நமக்கு என்னதான் வரப்போகுது? இது அப்படியே டபுளா வரும், ரைட்? எது 2 வந்து எனக்கு இன்னொரு டைம் வரும், 5 இன்னொரு டைம் வரும். 100 நான் திருப்பியும் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம் நம்ம. ஸோ 100 பிரைம் ஃபேக்டரைசேஷன் இங்க நமக்கு ஸ்பேஸ் கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் இதுல சால்வ் பண்ணலாம். இப்போ இங்க ஏக்கு ஏ வந்து பியை டிவைட் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ஸ்கொயர் வந்து பியை டிவைட் பண்ணுச்சுன்னா நம்ம டைரக்டா என்ன சொல்லிடலாம்? ஏயும் பியை டிவைட் பண்ணுதுன்னு சொல்லிடலாம். அப்ப நான் இங்க ஏ ஸ்கொயரை கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயரை கண்டுபிடிச்சிட்டா இந்த 2 தியரம் வந்து கண்டிப்பா ட்ரூ அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல நான் 2 இது பண்ணிக்கிறேன். 2 டிவைட் பண்ணிக்கலாம். 2 டிவைட் பண்ணிக்கலாம். இங்க நான் வந்து என்ன அசியூம் பண்ணிக்கலாம்? ஏ ஸ்கொயர் ஏங்கிறது ஏங்கிற வேல்யூ நான் என்ன எடுத்தேன்? ஏஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்தோம்? நம்ம ஏஸ் ஈக்குவல் டு 10 எடுத்தோம். 10 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சது? ஹியர் 2 5 5 2 5s are right. ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும்? 10 ஈக்குவல் டு 2 into 5. ஸோ இந்த 10 எதாலையும் டிவைட் ஆகுதுன்னு சொன்னோம். இந்த 10ங்கிறது எதை டினோட் பண்ணுது? ஏ. இந்த ரெண்டுமே எனக்கு பிரைம் நம்பர் தான். ஸோ அதை நான் பின்னு வச்சுக்கிறேன். பிரைம் நம்பர்ல 2 இருக்கு, 5 இருக்கு. அப்போ அந்த 10 எதாலையும் டிவைட் பண்ணும்? 2வாலையும் டிவைட் பண்ணும், 5வாலையும் டிவைட் பண்ணும். அப்ப என்ன எழுதிடலாம்? ஏ பை பின்னு எழுதிடலாம். எப்படி? இங்க ஏயோட வேல்யூ இஸ் 10. பிரைம் நம்பர் இங்க 2 இருக்கு. அப்போ 2வாலையும் டிவைட் ஆகும் 10, 5வாலையும் டிவைட் ஆகும். ஸோ ஏ பை பி நான் பார்த்துட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்? ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ ஸ்கொயர் இஸ் 100, ரைட்? இந்த 100க்கு நான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறேன். 100க்கு எடுக்கலாமா? 100க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுத்தா 2 டேபிளே எடுத்துக்கலாம். இங்கே 10 இருக்கு. 10 மட்டும் எடுத்துக்குவோம். 100 பார்க்க வேண்டாம். 10 2 டிஜிட்ஸ் எடுத்துப்போம். 10 எனக்கு 2 டேபிள்ல எப்போ வரும்? how many times? 5 டைம்ஸ். இந்த 0வை நம்ம அப்படியே கீழே வைக்கலாம். 50. இப்போ எனக்கு 50 2 டேபிள்ல வரும். எப்போ? 25 டைம்ஸ். இப்போ எனக்கு இங்கே 25 வந்திருக்கு. 25 2 டேபிள்ல வராது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? லாஸ்ட் 5 ஒன்ஸ் பிளேஸ்ல 0லையும் 5லையும் முடிஞ்சா இது கண்டிப்பா 5 டேபிள்ல வரும். அப்போ 5 போட்டுடலாம். 5 டேபிள்ல 25 எனக்கு எப்போ வரும்? 5 டைம்ஸ். அப்போ கீழே 5 5s are 25. இங்க 5 இருக்கு. 5 is a prime number. உள்ள prime number வந்துச்சுன்னா கண்டிப்பா prime number டேபிள் தான் வெளியே போட்டு நம்ம ஆன்சர் முடிச்சிடலாம். 5 வந்து 5 டேபிள்ல எப்போ வரும்? how many time? 1 time. ஓகே. இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ இஸ் 100. 100க்கு இந்த ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதுவோம். 100க்கு நமக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கு? 2 into 2 2 கிடைச்சிருக்கு. அண்ட் அனதர் இஸ் 2 5 கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஹியர் இட் இஸ் ஏ ஸ்கொயர், ரைட்? இது ஃபுல்லாகவே ப்ரைம் நம்பர்ஸ். 2 2 இருந்தாலுமே இதுவும் ப்ரைம் நம்பர்ஸ், இதுவும் ப்ரைம் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ். ரிப்பீட்டேஷன் உள்ள நம்பரை போட வேண்டாம். 100க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வருது? 2ங்கிற ஃபேக்டர்ஸ் வருது. 2ங்கிற ப்ரைம் நம்பரால நம்ம என்ன பண்றோம்? இங்க ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றோம். அடுத்து வேற எந்த நம்பரால நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றேன்? 5ஆல பண்றேன். பாருங்க, நம்ம ஏ ஸ்கொயருக்கு கண்டுபிடிச்சதும் ஏக்கு கண்டுபிடிச்சதும் என்னதான் வருது? ஈக்குவலா தான் வருது. ஸோ ஏ ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஏக்கு போய் நம்ம தனியா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்க பாருங்க, 100 எனக்கு எதாலையும் டிவைட் ஆகும்? 100. ஹியர் ஏ ஸ்கொயர் டிவைட்ஸ் பி. எப்படி பார்ப்போம்? ஏ ஸ்கொயர்னா 100. 100 எனக்கு எதால டிவைட் ஆகும்? 100 2வால ஆகும்.
இங்க 2 2 இருக்கு. ஸோ 2 டைம் நம்ம 2வ போட வேண்டாம். 2 2னா காமனா 2 2 வந்து எத்தனை பிரைம் நம்பர்ன்னு தான் பார்க்கணும். இங்க என்னென்ன பிரைம் நம்பர்லால நம்ம ஃபேக்டரைஸ் பண்றோம்? 2வால பண்றோம். நெக்ஸ்ட் 5ஆல பண்றோம். அப்ப 100 எதால டிவைட் ஆகுது? 2வால டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் 100 எதால டிவைட் ஆகுது? 5ஆல டிவைட் ஆகுது. இப்ப பாருங்க நம்ம ஸ்டேட்மெண்ட் கிளியரா புரியும். ஏ ஸ்கொயர் பியை டிவைட் பண்ணுது. ஏ ஸ்கொயரோட வேல்யூ கம்பேரிட்டிவ்லி ஏயை விட அதிகமாக தான் இருக்கும், ரைட்? ஏன்னா நம்ம இங்க ஸ்கொயர் பண்றோம் டபுள் டைம். இங்க ஏங்கிறது அப்படி கிடையாது. ஏ ஸ்கொயர் வேல்யூ இஸ் பிக்கர், ரைட்? ஏ ஸ்கொயரோட வேல்யூ எதெல்லாம் டிவைட் ஆகுது? 100ங்கிறது எதால டிவைட் ஆகுது? 2வாலையும் டிவைட் ஆகும், 5ஆலையும் டிவைட் ஆகும். அதனால தான் அவங்க ஏ ஸ்கொயர் பை பின்னு சொல்லிட்டாங்க. இந்த வேர்ட் அவங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க? P divides A ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. P divides A ஸ்கொயர். P divides A ஸ்கொயர்னா Pனா இங்க என்னது? 2, 5. 2வும் 5வும் எதை டிவைட்ஸ் பண்ணுது? A ஸ்கொயரோட வேல்யூ என்ன போட்டிருக்கோம் நம்ம? 100. 2வும் 5வும் எதை டிவைட் பண்ணுது? 100 டிவைட் பண்ணுது. அப்படிங்கிறத நம்ம இங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இங்க வருவோம். இங்க நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? 10ங்கிறது எதை டிவைட் பண்ணுது? 2வையும் டிவைட் பண்ணுது, 5வையும் டிவைட் பண்ணுது. அப்ப A by P நம்ம எப்படி எழுதலாம்? P divides A. இங்க Pங்கிறது என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கு? இங்க Pங்கிறது எந்த 2 நம்பரை டினோட் பண்ணுது? 2வையும் 5வையும் டினோட் பண்ணுது. அப்ப எழுதலாம் 2, 5 divides A. அப்ப இங்க Aங்கிறத நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 10ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்க பாருங்க, ரெண்டுக்குமே ஆன்சர் பிரைம் நம்பர் சேமா தான் இருக்கு. இங்க ஸ்கொயர் வந்ததுனால இங்க 2 2 வந்திருக்கு. அதே மாதிரி இங்க ஸ்கொயர் இல்ல. ஸோ ஒரு 2 ஒரு 5 யூஸ் பண்ணி நம்ம 10 பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. இதே இது ஸ்கொயர் வந்திருக்கிறதுனால இங்க 2 2 2 5 வருது. ஆனா ரெண்டுக்குமே ஆன்சர் நமக்கு என்னதான் வருது? சேமா தான் வருது. இங்க 100ஐயும் நம்ம எதால தான் டிவைட் பண்றோம்? 2வையும் 5ஆல மட்டும்தான். இங்க நம்ம பாருங்க, 10க்கும் நம்ம எது டிவைட் ஆகுது? 2வும் 5வும் டிவைட் ஆகுது. ஸோ ஃபைனலா நம்ம என்ன சொல்லலாம்னா, P டிவைட்ஸ் A ஸ்கொயரா இருந்தா எதுவும் டிவைட் ஆகும்? P டிவைட்ஸ் Aயும் டிவைட் ஆகும். ஸோ ஃபைனல் தியரம் நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்? P divides A ஸ்கொயர். P வந்து A ஸ்கொயரை டிவைட் பண்ணுது. Pனா இங்க எந்த 2 நம்பர்? 2வும் 5வும் 100 டிவைட் பண்ணுது. அப்படி டிவைட் பண்ணுச்சுன்னா then P divides A. P divides Aனா Pங்கிற வேல்யூ என்னது? 2, 5. அந்த 2வும் 5யும் எதையும் டிவைட் பண்ணும்? Aங்கிறது என்னது? 10ஐயும் டிவைட் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம தியரம்ல சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் வேல்யூ இங்க இருக்கு. இங்க நான் ஸ்கொயர் பண்ணாம வச்சிருக்கேன். அந்த ரெண்டுக்கும் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது அதுக்கு வர பிரைம் நம்பர்ஸ் கண்டிப்பா காமனா தான் இருக்கும். இங்கேயும் 2வும் 5 இருக்கு, இங்கேயும் 2வும் 5 இருக்கு. ஆனா என்ன இங்க டபுளா இருக்கு? அதை நம்ம வந்து 2 2s are 4லாம் எழுதக்கூடாது. 4 is not a prime number, right? ஏன்னா 4 வந்து காம்போசிட் நம்பர். இங்க ஒன்லி பிரைம் நம்பர்ஸ் எவ்வளவு யூஸ் ஆயிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். 2ங்கிற ஒரு பிரைம் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம், 5ங்கிற பிரைம் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் 2 யூஸ் பண்ணியிருக்கோம், 5 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ P டிவைட்ஸ் A ஸ்கொயர். 2வும் 5வும் 100 டிவைட் பண்ணுது. அப்படி 100 டிவைட் பண்ணுச்சுன்னா 2வும் 5வும் கண்டிப்பா எதையும் டிவைட் பண்ணும்? 10ஐயும் டிவைட் பண்ணும். அப்படிங்கிறது தான் இந்த தியரம்ல சொல்லியிருக்காங்க. இது எல்லா ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் பொருந்தும். என்னென்ன ஸ்கொயர் நம்பர்ஸ்க்குலாம் பொருந்தும்? 2 2 நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னெல்லாம் வரும் நமக்கு? 2 2s are 4, 3 3s are 9. ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு எல்லாமே நமக்கு இதுக்கு பொருந்தும். ஏன்னா இங்க ஸ்கொயர்னு வந்திருக்கு. நான் எடுத்தது 10 எடுத்திருக்கேன். 2வும் 5வும் 10ஆல டிவைட் ஆயிருக்கு, 100ஆலையும் டிவைட் ஆகும். இது நமக்கு நார்மலாவே தெரியும்ல. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லும்போது நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு நம்பர் அப்ளை பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். if P divides A ஸ்கொயர். P divides A ஸ்கொயர்னா
2வும் 5வும் 100 டிவைட் பண்ணுச்சுன்னா, தென் 2வும் 5வும் எதையும் டிவைட் பண்ணும்? 10ஐயும் டிவைட் பண்ணும். இது நம்ம நார்மலாவே தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா ஒரு வேர்டா வரும்போது நம்ம அத டிஃபிகல்ட்டா பார்க்குறோம். ஆனா அந்த அளவுக்கு இல்ல. இஃப் P டிவைட்ஸ் A ஸ்கொயர், தென் P டிவைட்ஸ் A. இந்த தியரம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வச்சு தான் நம்ம என்ன எக்ஸர்சைஸ் 1.2வே நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ தியரம் அகைன் ஒரு வாட்டி ரீட் பண்ணலாமா? தியரம் லெட் Pங்கிறது பிரைம் நம்பர் அப்படின்னு குடுத்துடுறாங்க. இந்த தியரம்ல எங்க P வந்திருக்கோ அத அந்த Pங்கிற லெட்டர் வந்திருக்கோ அது எதை டினோட் பண்ணுது? பிரைம் நம்பரை டினோட் பண்ணுது. இஃப் P டிவைட்ஸ் A ஸ்கொயர், தென் P டிவைட்ஸ் A. சிம்பிள். வேர் A இஸ் A இஸ் a பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஏக்கு நம்மளே ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்து A ஸ்கொயருக்கும் ஏயும் எதை டிவைட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஏயும் 2ஐயும் ஏக்கு 10ன்னு எடுத்திருக்கோம். 10ம் 2ஐயும் 5 தான் டிவைட் பண்ணுது. A ஸ்கொயர் 100 ஆயிரும். அந்த 100ம் 2வும் 5 தான் டிவைட் பண்ணுது. அதுதான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். இஃப் P டிவைட்ஸ் A ஸ்கொயர், தென் P டிவைட்ஸ் A. இதோட நமக்கு இந்த தியரமோட எக்ஸ்பிளனேஷன் பார்ட் ஓவர் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 1.2ல உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.